இதுங்களெல்லாம் வேலைக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. உடம்பே அழுப்பா இருக்கிறத போட்டாதான் இன்னைக்கு பொழப்பு ஓட்ட முடியும். டாடி மருமவளே ஒரு காபி ஒன்று போட்டுட்டு வா. காலையில இருந்து எண்ணத்தை வெட்டி முறிச்சு கிழிச்சிரு. காலையில எந்திரிச்சதுல இருந்து உக்காந்து 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 பேரனுக்கு போட்டியே இந்த கட்டுல நீங்க தேய்க்க வேண்டியது. இதுல வேற காப்பி வேற கேக்குதா? காப்பி காலையில தான் மொக்கு மொக்குன்னு மொக்குனீங்கல்ல, அதுக்குள்ள என்ன காப்பி? ஏண்டி ஒரு காபி தானடி கேட்டேன், அதுக்கு எதுக்கடி இந்த கிளி கிளிக்கிற? காலையில இன்ன வரைக்கும் ஒரு சாப்பிடவும் இல்லை, ஒரு பச்சை தண்ணி குடிக்கல நானே. இதுக்குள்ள 3வது ரவுண்டு கேக்குதா? 3வது ரவுண்டு. ஏ தெய்வமே, நான் ஒன்னும் கேட்கலாத்தா போ. காப்பி 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 காப்பிலேயே காலையில எந்திரிச்சாலும் ராத்திரி தூங்குற வரைக்கும் போட்டு புதைக்குதாப்பா. ஐயா என்ன இவ இந்த கிளி கிடைக்கிறா? இவளோட காணலாம் என் வீட்டுக்கு மருமவளா வரவும் ஓடுது. இதுவே வேற வீட்டுக்கு மட்டும் இவ மருமவளா போயிருந்தா மாமியார் காரி பிச்சு பேன் பாத்திருப்பா. என்னத்த அங்க சத்தம்? அது ஒண்ணு இல்ல மருமவளே, காபி வைக்க போறேன், உனக்கும் சேர்த்து வைக்கட்டான்னு கேட்டேன். நீங்க காப்பி வைப்பீங்களா, எனக்கு ஆப்பு வைப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் நீங்களே அதை வச்சுக்கோங்க. யாருதான் இந்த வீட்டு வேலையெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பாத்திரம் விளக்கணும், சோற பொங்கணும், பாத்திரம் விளக்கணும், சோற பொங்கணும், பாத்திரம் விளக்கணும், சோற பொங்கணும். அப்பா பாப்பா 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 ஆக்கி கொட்டியே ஓடா ஓஞ்சி தேஞ்சு போயிடுறேன் போ. ஏய்யா ஜாகிங்கு போற நேரமாய்யா இது? வேலைக்கு போய் 10 சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. ஓட்டம் ஓடுறியா ஓட்டம்? இங்க ஓடுன ஓட்டத்துக்கு திருவிழா நேரத்துல ஓட்டப்பந்தயம் வைக்கிற இடத்துல ஓடி இருந்தா கூட ஒரு கப்பை வாங்கி வீட்டுல அடுக்கி வச்சிருப்பேன். இப்படி வெக்குன்னு ஓடி என்னத்துக்கு பிரயோசனம்? அடியே நான் என்ன வேணும்னு ஓடி வந்துகிட்டு இருக்கேன். அடி நாய் விட்டா ஓட்டம் துரத்துதுடி, அதாண்டி ஓடி வந்தேன். நாய் துரத்துனுச்சா? ஆமாடி, கொத்தோட பறிச்சிருக்கும்டி, கொத்தோட பறிச்சிருக்கும். ஒரு நிமிஷம் நூலிலேயே தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன்டி நானு. அடங்காததுக்கெல்லாம் வெளியில இருக்க நாய்ங்க தான் சரியா இருக்கும். ஏடி புருஷனை டேமேஜ் பண்ற நேரம் இது. கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிரே இல்லடி, என்ன ஓட்டம் ஓடுது தெரியுமா? அந்த நாய் துரத்துற அளவுக்கு இந்த நாய் என்ன பண்ணுச்சு? நான் ஒண்ணுமே பண்ணலடி. நீ ஒண்ணுமே பண்ணாம அந்த நாய் துரத்துறதுக்கு அதுக்கு என்ன பைத்தியமா? நீ ஏன் சொல்லு, நாய்க்கு நன்றி இருக்கா இல்லையா? என்னையா வெண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏ சொல்லுடி, நாய்க்கு நன்றி இருக்கா இல்லையா? ஆமா, நன்றி உள்ள ஜீவன்னா நாயின்னு தான் சொல்லுவாங்க. இல்லடி, நானும் போகும்போது வரும்போதும் பாக்குறேன் இந்த நாய் பசியால எதையாவது குப்பை தொட்டியில பறிக்கிட்டே இருக்கு. சரி போனா போகுது, நம்ம சாப்பிட சோற சாப்பிடுவோம்னு சொல்லி நேத்து நீ ஒரு குழம்பு வச்சு கொடுத்த பத்தியா, கார குழம்புன்னு எதையோ கார தள்ளி கொட்டி, சரி அந்த குழம்ப ஊத்தி அந்த நாய்க்கு சோத்த வச்சேன்டி. சாப்பிட்டுக்கிட்டு வாழாட்டணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு சந்திர பார்த்தாலும் சரி பொந்திர பார்த்தாலும் சரி கொலையா கொலைன்னு கொலைக்குது. போதாது வரைக்கும் துரத்ததடி. என்ன சொன்ன? ஐயோ மண்ட மேல இருக்க கொண்டைய மரத்துட்டே ஆறுமுகம். ஐயோ வராளே. ஏயா போனா போகுது, வெளியில சாப்பிட்டு உன் உடம்ப கெடுத்துக்க கூடாதுன்னு காலையில 6 மணிக்கு அலாரத்தை வச்சு சோத்த பொங்கி உனக்கு டிப்பனை கட்டி உன் கழுத்து நிறைய உனக்கு ஊட்டி விட்டு வேலைக்கு அனுப்புனா, நீ அதை ஒரு தெருநாய்க்கு போட்டு அதை என்கிட்ட சொல்ற பத்தியா? உனக்கு எம்பூட்டு எகத்தாலம் இருக்கும். உன்னையே தெய்வம் போல என்ன காப்பாத்திட்ட, என்ன பெத்தவரே. உனக்கு அலாரம் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? எத்தனை தடவை போன் அடிக்கிறது? வேலைக்கு ஒரு நேரம் வர முடியாதா? அண்ணே கொஞ்சம் வெளியே போயிட்டேனே, அவ்வளவுதானே, போயிருமா? அமுதா டார்லிங், மாமன் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. இன்னைக்கு அடவுல அடிச்சு வெளுத்து வாங்க போகுது. போயிட்டு வான்னு சொல்றதே டெரரா இருக்கே. வண்டியில ஏறடா, மணி ஆகி போச்சு. தம்பி வேலைக்கா ஏறடா. அண்ணே சாயங்காலம் வரும்போது கூலி அவர்கிட்ட கொடுத்துறாதீங்க, என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா குடிச்சே அழிச்சிட்டு வந்துருவான். சரிம்மா சரி. இவனுக்கு குறவலை விலைக்கும் சோத்தை போட்டு நேர நேரத்துக்கு துணிமணி துவைச்சு போட்டு இந்த வீட்டுக்கு எல்லா புழுக்க வேலையும் பார்த்து இவ்வளவும் பண்ணதுக்கு என் சோறு குழம்பையே நீ புலம்பிட்டு போறியா? வாடா வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. ஆமாம்பா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நீங்க என்ன ராசா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எடுத்து எதுக்கு ராசா அங்க போறீங்க? ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து என் தலையில போட வேண்டியதானே? ஒரே போய் சேர்ந்துடுறேன். இங்கிட்ட போய் திரியறதுங்கெல்லாம் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு என் உசுரை எடுத்துக்கிட்டு திரியுறீங்க.
என்கிட்ட சரசம் பண்றதுக்குனே உங்க ஆத்தாட்டம் பெத்து விட்டுருப்பாங்களா? ஏன்டா என் உயிரை எடுக்கிறதுக்குனே வரீங்க? ஒவ்வொருத்தன் உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க, என் உயிரை எடுக்கிறதுக்குனே என்கிட்ட வேலைக்கு வரீங்களா நீங்களாம்? காலங்காலத்துல வேலைக்கு வந்தோமா, நேரம் காலமா வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பணுமான்றது இல்ல. வர வேண்டியது நல்லா உக்காந்தே தேய்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் நேரம் ஆன உடனே டானு 5 அடிச்சோடனே டானு ஓடிடுறது. மலைக்குரங்கு அப்படியே நிக்காத, போ அங்கிட்டு போய் ஏதோ வேலை வெட்டி இருந்தா பாரு. ஆனா அப்படியே போவியா? இங்க இன்ஜினியர் வந்துட்டாரா? ஆமாண்டா, இன்ஜினியர் வந்த நேரத்துல இப்படி வேலை பார்க்காம இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ஆளு என்ன புடிச்சு ஏறுன்னு ஏறுவாண்டா. போடா போ. படுத்துறாங்களே அப்பா. சரி, என்ன உங்க 2 பேருக்கு நான் வெத்தலை பார்க்க வைக்க முடியும்? எங்க போய் வேலையை பாருங்கடா. சொன்னா தானே தெரியும். இப்படி வாழ் கத்தனா என்ன பண்றது? இந்த இன்ஜினியர் வேற வந்துட்டாராம். என்ன சொல்ல போறாரு, எது சொல்ல போறாருன்னு தெரியலையே. வேலை வேற ஆகவும் இல்ல. இந்த எரும மாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன வேலை செஞ்சு கிளிக்க போவோம். நான் என்ன சொன்னா இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. நமக்கு அப்புறமேட்டுக்கு ஆரம்பிச்சாங்க, அவங்களே வேலை முடிச்சுட்டாங்க. இன்னமும் இந்த வீட்டு வேலை முடியல. ஐயோ, பேப்பரும் கையுமா வேற இருக்குது. இன்ஜினியர் சார் வாங்க வாங்க. என்ன நேரமா வந்துட்டீங்க போல இருக்கு. ஏன் இவ்வளவு நேரமா வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க? கொஞ்ச நேரம் பொறுத்தே வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. யாரோ ஒருத்தரோட கட்டடம் தான், சரிங்களா? அடுத்தவன் அங்க இருந்து காசை கொட்டுறான், நம்ம எதுக்கு வேலை செஞ்சு கஷ்டப்படணும்? இவங்கிட்ட வேற வருத்து வாங்கணுமா? அது ஒண்ணும் இல்ல சார், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அத கிளம்பி வர லேட் ஆயிடுச்சு. வீட்டுல பிரச்சனை, வீட்டுல இருந்து தொலைய வேண்டியதானே. உங்களை எல்லாம் யாரு மேஸ்திரி வேலைக்கு வர சொன்னது? சார் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எத்தனை மணிக்கு வந்தாலும் வேலையை டான் முடிச்சுட்டு தான் போவோம். ஆமா ஆமா, டான் முடிச்ச லட்சணம் தான் எனக்கு தெரியுது. கொண்டு வந்த ஜல்லி முடிஞ்சு போச்சு, கொண்டு வந்த மண்ணு முடிஞ்சு போச்சு, கொண்டு வந்த கல்லு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா வேலை மட்டும் முடிஞ்ச பாடு இல்ல. நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம், செய்யாமையா இருக்கோம். செஞ்ச லட்சணம் தான் எனக்கு தெரியுது. இங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை. ஒரு வேலையை உருப்படியா செய்ய தெரியாது சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். எல்லாம் அந்த விசேஷனால அங்க இங்கன்னு போயிட்டாங்க சார். அதான் சார், இந்த தடவை பாருங்க டானு முடிச்சு கொடுத்துறேன், நீங்க கவலையே படாதீங்க. பாருங்க மேஸ்திரி, இந்த ஒரு தடவை தான் எக்ஸ்கியூஸ். அதுக்கப்புறம்லாம் நான் வந்து சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். வேலை முடியலன்னா உங்களை தூக்கிட்டு இன்னொரு மேஸ்திரியை இறக்கிடுவேன். ஈடுபட்ட பையனு நான் நல்லா பாக்குறனோ இல்லையோ, இவன் என்னைய வச்சு நல்லா பாக்குறானே. முதல்ல அங்க வச்சு வாங்குனதுக்கு இங்க வச்சு சேர்த்து போத்து விடுறான் போல இருக்கு. என்ன வேலை செய்ய நேரத்துல இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். வாங்கி போட்ட ஜாமானுக்கே வழி தெரியல, இன்னும் மேற்கொண்டு வேற ஜாமான் வாங்கி போட்டதை நீங்க வேலை செஞ்சு தள்ளுவீங்களோ? கம்முன்னு வாங்கிட்டு போடா. என்ன அழகு சுந்தரம், இப்படி வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்ன சார் பண்றது, வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது சார். இந்த மாதிரி கொத்தனார் வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த அடிக்கிற வெயில்னால யாருமே வெயில வேலை செய்ய வரமாட்டேங்கிறாங்க. ஓ சேட். சரி ஓகே, ஒர்க்க பாருங்க சார். அப்படியே மண் இருந்தா சார் வேலையாகும். ஓகே, மணல் லோடு ஒரு லோடு இறக்க சொல்றேன், போதுமா? ஓகே சார். அப்புறம் ஆயுத பூஜை வேற வருது. வேலையாட்களுக்கெல்லாம் கொஞ்சம் கையில போட்டு கொடுக்கணும். பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்க. போட்டு தானே கொடுக்கணும். இப்படியே நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க. அடுத்த மாசமே வேற ஆளை போட்டுட்டு உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறேன். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா. கதவு திறந்து கிடக்குது, டிவி பாட்டுக்கு ஓடுது. எங்க அம்மா ஒரு பக்கம் தூங்குது, அன்னிக்காரி எங்க அவன் ஒரு பக்கம் தூங்குறா. நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். கழகம்னு பேர் வச்சிருக்கலாம், இதுக்கெல்லாம் குடும்பம்னு பேர் வச்சதுக்கு பதிலா அதுக்கு பாட்டுக்கு கதவை திறந்து போட்டு தூங்குதுகளே. ஏதாவது களவாணி பையன் வந்து ஏதாவது களவாண்டுட்டு போயிட்டா யாரு வந்து பதில் சொல்றது? ஏம்மா ஏம்மா ஏமாடி உமா வாமா வா. என்னம்மா காலையிலே நல்லா தூக்கம், என்ன ராத்திரி தூங்கலையா? எங்கம்மா ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுமா. ஆமா, பகல்ல இப்படி கொரட்டை அடிச்சு தூங்குனீங்கன்னா ராத்திரி எப்படி தூக்கம் வரும்? சரி வாமா உட்காரு வா. நீ வேலைக்கு போயிட்டா அப்படியா? அவரு வேலைக்கு போயிட்டாருமா. எங்க உன் மாமியாரு? அதுவா, அது எங்கிட்டாவது புறணி பேசுறதுக்கு கிளம்பி போயிருக்கும். அவளுக்கெல்லாம் என்னைக்கும் வீட்டு மேலாம் அக்கறை இல்ல. நல்லா மூக்கு முட்டை திங்கிறதும் உட்காந்து புறணி பேசுறதுமே தான் பொழப்பு. ஆமாம்மா. ஆமா, களவாணி பையன் வந்தா என்ன பண்றது? இப்படி கதவை திறந்து போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா மாமியார் மருமகளும் சார்ஜ் கிடக்குறீங்களே. வந்து ஏதாவது களவாண்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? ஏமா தனியாவா களவாடுறதுக்கு வெளியே இருந்து ஆள் வரணும், நீ ஒருத்தி போதாதா? எம்மா
அப்படி சொல்லலம்மா, சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓ, என் புருஷன் அங்கே சம்பாரிச்சு போடுறதுக்கு துப்பு இல்லாமல் இருக்கான். அதனால ஏதோ வந்தா அரிசி பருப்பு உளுந்து அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று எடுத்துட்டு போறேன். அதுக்கோசரம் அப்படி சொல்ற நீயே. எம்மாடி, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலம்மா. இது வா வீடு, நீ எடுத்துட்டு போய் மிச்சம் மீதி இருந்தா நாங்க எடுத்து சாப்பிட்றோம். இல்லையா பட்னியா கிடக்குறோம், இல்லைன்னா வயிற்றுல ஈரத்துறையை கூட கட்டிக்கிட்டு கிடக்குறோமா. நீ நல்லா இருமா, சும்மா சொன்னம்மா. நீ சாப்பிட்டது மிச்சம் மீதி தான் எங்களுக்கு. உன் அண்ணங்காரன் சம்பாரிச்சு கொட்டுறான். இந்த உங்க அண்ணிக்காரி வரும்போது ஈக்கி குச்சி மாதிரி வந்தா, இப்ப பலூன் கணக்கா வீங்கி போய் கிடக்குறா. அவ என்னைக்கு வெடிப்பான்னு தெரியல. அவளே தின்னு கொளுத்து போய் கிடக்கும்போது என் தங்கம் நீ சாப்பிட என்னம்மா? நீ இப்படிதான் சொல்ற. அங்க நான் சாப்பிட கூட இல்லை தெரியுமா? ஏமா குழம்பு எதுவும் நீ நல்லா வைக்கலையா? எம்மா ஏம்மா அது இல்லம்மா, குழம்பு எதுவும் இன்னைக்கு வைக்கலையான்னு கேட்டம்மா. எங்க நான் வச்சு அப்பதாம இறக்கி வைக்கிறேன். என் மாமியார் கிழவி மொத்தத்தையும் வலிச்சு நக்கிட்டு போயிட்டாமா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்க அண்ணி கறி இதை உள்ள சமைச்சு வச்சிருக்க, போய் சாப்பிடு. அண்ணியே கொஞ்சம் தான் வச்சிருக்கோம். எம்மாடி அதெல்லாம் இருக்குமா, இல்லாமையா இருக்கு? அதெல்லாம் சாப்பிட்டு தான் படுத்து கிடக்குறா. நீ சாப்பிடுமா, சாப்பாடு போட்டு வரவா? கொஞ்சமா போட்டுட்டு வாமா, அதிகமெல்லாம் போட்டுட்டு வராத. நான் இப்பெல்லாம் டயட்டுல இருக்கேன். டயட்ல இருக்கியா? என்னம்மா சொல்ற? நீ சாப்பிடாம எல்லாம் இருக்க மாட்டியம்மா? இல்லம்மா, டாக்டர்லாம் சொல்றாங்க டயட்டுல இருந்தா தான் வயசான காலத்துல எல்லாம் சுகரு பிபி அந்த இது இந்த இதுன்னு எல்லாம் வராம இருக்குமாமா. அதாம்மா. அப்படியாம்மா? சரி சரி. அதனால தினமும் காலையில ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். இப்போ 10 தோசையா குறைச்சிட்டேம்மா. அதுவும் மதியானம் 2 வட்டில் சோறு சாப்பிடுவேன். இப்போ 1 வட்டிலாம் குறைச்சிருக்கேன். நைட்டு ஒரு 30 சப்பாத்தி சாப்பிடுவேன். இப்போ ஒரு 15-20 சப்பாத்தியா குறைச்சிட்டேம்மா. கடவுளே, இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்குமா ஆகுறது? ஏம்மா வயசான காலத்தை பிபி சுகர்னு எது வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஏன்னா வயசு இருக்கும்போதே தின்னாதான் அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டா கூட திங்க முடியாது. இப்பெல்லாம் பாரு, எதுவுமே திங்க முடியாம கிடக்குறேன். அந்த மாதிரிலாம் ஆகி போயிடுமா. அப்படிலாம் நீ டயட்டு கிட்டு இருக்காத. நீ நல்லா வாங்கி வல்லு வதக்குன்னு சாப்பிடு, உடம்பு கெட்டு போயிடுமா. சரி, அண்ணி என்ன குழம்பு வச்சுது? அவளா காலையிலேயே பாவக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் அந்த பூசணிக்காய் ஒன்று உங்க அண்ணன் வேலை செய்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்தேன். அதை பொரியல் பண்ணி ஒரு அப்பளை வறுத்து மாங்காய் ஊறுகாயை வச்சா. திங்கவே முடியலம்மா, ஏதோ கடமைக்கேன்னு வச்சா. பாவக்காய் குழம்பா? சோத்தை போட்டு எடுத்துட்டு வாமா. அண்ணி பாவக்காவை அப்படி எண்ணெய் ஊற்றி வணக்குவாங்க பாரு. ஐயோ ஐயோ, நினைக்கும் போதே நாக்கே ஊறுதே. அந்த பாவக்காய் குழம்புக்கு இத்தலோண்டு வச்சா கூட 10 தட்டு சோறு சாப்பிடலாமே. சரிம்மா தான் போட்டு எடுத்துட்டு வரேன், நல்லா சாப்பிடுமா. அப்படியே உன் மரும வரத்துக்குள்ள ஒரு வாளியில குழம்பு ஊற்றி கொடுத்துருமா. நான் போகும்போது எடுத்துட்டு போய்க்கிறேன். சூடு பண்ணி வச்சேன்னா இன்னைக்கு சாயங்காலம் நைட்டுக்குன்னு வச்சுக்குவேன். அதையே சரிம்மா சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா. உன் மரும எந்திரிச்சு வரத்துக்குள்ள நான் எடுத்துட்டு கிளம்புறேன். சரிம்மா. இன்னைக்கு மதியானமுக்கும் சாயங்காலத்துக்கும் குழம்பு ரெடி. ஏண்டா மண் இருந்தாதான் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு தானே. அடடா, ஏன்பா எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கீங்க? சேர் எடுத்துட்டு வரவா? உட்காந்து பேசுறீங்களா? நம்ம மட்டும் உட்காந்துக்கிட்டு அவர் மட்டும் நிப்பாரா? அண்ணே 4 சேரா எடுத்துட்டு வாங்கண்ணே. இப்படியே பேசிக்கிட்டுங்க மொத்த பேதி உள்ளுக்குள்ள போட்டு அடைச்சிடுறேன். போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. ஏன்னா மண் இருந்தா தானே வேலை செய்ய முடியும். மண்ணு லோடு இப்போ வரும், அதை இறக்கி போடணும். இறக்கி போட்டுட்டு வேலையை பார்த்து வைங்க. அண்ணே வந்தது ரொம்ப டயர்டா இருக்குது. ஒரு காப்பி ஒரு கடி ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும். ஒரு 50 ரூபா காசு கொடுங்களே, போய் வாங்கிட்டு வரேன். வந்து நீங்க என்ன வேலை சார் கிழிச்சிங்க? அந்த வந்து உங்ககிட்ட மல்லு கட்டுறதே பெரிய வேலை. அவனுக்கு தான் அப்படி பண்றானுங்களோ, நீ அதுக்கு மேல பண்ணிக்கிட்டு போடா. அப்போ நீங்க மூத்த முன்னாடி நிக்காதீங்கடா, போய் தொலைங்கடா. ஏண்டா உனக்கு மட்டும் தனியாவா சொல்லணும்? போடா, ஏண்டா இதை படுத்துற? இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வீட்டை எப்படி நான் கட்டி முடிப்பேனே எனக்கு தெரியலையே. குழம்பு ஊத்திட்டு வந்துட்டேன், நீ சாப்பிடுற. உன்னோட சின்ன தட்டுல தான் போட்டிருக்கேன். என்னதான் இருக்கட்டுமா, அங்க நான் 1000 தான் சமைச்சாலும் வச்சாலும் நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுற மாதிரி சுகமே இல்லம்மா. சரிம்மா சாப்பிடு. மடி பார்த்து சூதானமா எடுத்துட்டு போமா. உங்க அன்னிக்கார வேற என்ன தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சு வரல. எந்திரிச்சுக்கிட்டு பார்த்தானா வீட்டுல இருக்கிறதெல்லாம் சாமான் சட்டி எடுத்து கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் கட்டிடுவா. இந்த அவன் எந்திரிச்சு வரத்துக்குள்ள எடுத்துட்டு ஓடி. பிள்ளையோட நிலைமையே, சொந்த வீட்டுல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு போகணும்னா கூட இந்த அன்னிக்காரிக்கு பயந்து எடுத்துட்டு போறதா இருக்கு.
அல்லாத என் தங்க புள்ள என்ன பண்ணி தொலைகிறது. நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி ஊர்ல உள்ளவளா இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ற, உங்க அண்ணனையே தூக்கி போட்டு மிதிச்சு போடுற. அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பேச முடியுமா? சரி சரி, அவளுக்கு வேற பாம்பு காரை ஏறிக்கிட்டுச்சு, சட்டுன்னு வந்து நின்றுவா. அதுக்கப்புறம் என் நாத்தனார் கறிக்கு மொத்தமா அள்ளி கொடுத்துட்டியா, வீட்டுல ஒரு பொட்டு வச்சிடாத, உன் கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குமில்ல அப்படின்னு கத்துன்னு கத்திடுவாமா. போயிட்டு குழம்பு ஊத்திட்டு அடுத்த நாளைக்கு வரும்போது இந்த தூக்கு வலியை கொண்டு வந்துரு, இல்லன்னு வையே அதுக்கும் சேர்த்து வாழ்வான்னு கத்துவா. தூக்கு வலியை நான் தான் தின்னு அப்படியே முழுங்கிடுறேன் பாரு. ஏமா நீ வேற வரும்போது கொண்டுட்டு வாரேன். நீ தின்னு முணுங்குவேன்னு சொல்லலடி. ஒரு பொருளை வீட்டுல காணானாலும் உன் அன்னிக்கறி என்ன தின்னு முணுங்கி ஏப்ப விட்டுருவா. அதுக்காக சொல்றேன், எடுத்துக்கிட்டு போயிடு. எம்பிட்டு கஷ்டப்படுற. மாமியார் கொடுமை வேற, புருஷனும் பேச்ச கேட்கறது இல்ல. ஒரு வா சோறு கூட நிம்மதியா குழம்பு ஊத்தி திங்க முடியல. அம்பிட்டு கஷ்டப்படுற என் புள்ள. என் வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதியான சோறுன்னு சொல்லிட்டு போறா. தம்பி அப்படி அப்படியே அங்கேயே நிறுத்திருங்க, இதுக்கு மேல அங்கிட்ட போக முடியாது. ஏலே வாங்கல. இவனுங்க லோடு கொண்டு வரதுக்கு லேட் ஆகும்னு பார்த்தா ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்களே. அதே மண்ணுல உனக்கு சமாதி கட்டிட வேண்டியது. மண் இருந்தா வேலை செய்யறேன்னு சொல்ல வேண்டியது, மண்ணு வந்துருச்சுன்னா வேலை செய்ய மாட்டீங்க. என்னை பார்த்தா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்கடா போய் லோடா இருக்குங்க. கை நீட்டி வாங்குற சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு உடம்பு வளைஞ்சு உழைங்கடா. உழைக்கிற காசு தான் உடம்புல ஒட்டு நிலைக்கும். டேய் மாடசாமி, நீ வண்டியில ஏறி அந்த மண்ணலி போடுறா. என் தலையில போடுறா, என் தலையில போடு. ஏன் அப்படியே நிக்கிற? ஏ கோகுல போடா, போய் அந்த சட்டி எடுத்துட்டு வா. அவன் சின்ன பையன், இவனுங்களுக்கு பொறுப்பும் இல்ல. நீ தான் பொறுப்பா நின்னு மண்ணெல்லாம் வாங்கி போடணும். நாங்க போறது இருக்கட்டும், நீங்க எங்க போறீங்க? அதானே, நான் எங்க போறேன் எங்க வரேன்னு நோட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒரு வேலை வெட்டியும் பாத்துறாதீங்க. இல்லனே இன்ஜினியர் வந்து கேட்டா நாங்க சொல்லணும்ல நீங்க எங்க போறீங்கன்னு. அதுக்கு சொன்னேன். எவர்டா இன்ஜினியர் வந்தாருன்னா எப்ப வந்தாலும் சரி, எங்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, மேஸ்திரி எங்கன்னு கேட்டா இப்பதான் போனாருன்னு சொல்லணும். எப்படி? இப்பதான் போனாருன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு வந்த உடனே எங்க தலையில வேலையை கட்டிவிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டேன். என்ன சொல்லுவ ஏது சொல்லுவன்னு எனக்கு தெரியும். நீ உன் வாயை திறக்காம இரு, அது மட்டும் எனக்கு போதும். சட்டி எடுத்துட்டு வர சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய்? இடேய் சட்டி எடுத்துட்டு வந்து கொடுக்க இவ்வளவு நேரமாடா? ஏய் அந்த மரத்துக்கிட்ட பாருடா, அந்த மரத்துக்கிட்ட இருக்கு, எடுத்துட்டு வாடா. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த மாதிரி 10 பேர் இருந்தாங்கன்னு வைக்கி, காலை முழுக்க கட்டி முடிக்க முடியாது. உன் கால் கடியில தானே கிடந்துச்சு. ஏடா உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றதும் போதும் அந்த வேலையை நானே செஞ்சுட்டு போயிடலாம் போல இருக்குடா. மண்டை வலியே வந்துடும் போல இருக்கு எனக்கு. ஏண்டா இதாண்ட கலவை சட்டி? ஏன் நீ வேற என்ன நினைச்ச? ஐயோ, ரோட்ல தெரிய வேண்டியதுகளெல்லாம் வேலைக்கு சேர்த்த பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். கலவை சட்டிக்கும் சட்டிக்குமே வித்தியாசம் தெரியாத படுவாவியெல்லாம் எனக்கு பையன்னு நான் போய் வெளியே சொன்னா. ஐயோ ஆண்டவா, விடுங்கண்ணே, சின்ன பையன் புதுசுல, போக போக தொழில கத்துப்பா. அப்படி விடாதீங்கடா, என்ன கத்த விடாதீங்கடா. புடிங்கடா, இது பிடிங்க. உங்ககிட்ட மல்லு கட்டி எனக்கு உயிரே போய் உயிர் வருது. ஒரு கட்டிங்க உள்ள இறக்குனாதான் அடுத்த வேலை நடக்கும். அத உள்ள இறக்குனா என்ன வேலை நடக்கணும் நமக்கு தெரியாதடா. விடுறா. அட நீ வேறப்பா, அவரு கட்டிங்க போட்டாருன்னா எங்கிட்டாவது போய் கவுந்து கிடப்பாரு. வீட்டுக்கு போகும்போதுதான் நம்ம இலக்கட்டை அள்ளி போட்டுட்டு போற மாதிரி அவர் அள்ளி போட்டுக்கிட்டு போகணும். அதனால நம்ம நல்லா உட்காந்துருந்து தூங்கி எந்திரிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். பின்ன உங்க அப்பா கிட்ட எல்லாம் ஒரு வீட்டு வேலையை கொடுத்தா ஆகுமா? என்ன மண்லோடு எல்லாம் வந்துருச்சா?
இங்க பாருங்க, லோடு வந்துருச்சு, சீக்கிரமா வேலையாகணும். டிலே பண்ணிட்டு இருக்காதீங்க. மேல இடத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியல. ஆமா, உங்க மேஸ்திரி எங்க? வாய்முறா சார், இப்பதான் சார் போனாரு. இப்பதான் போனாரா? வேலை இருக்கும்போது அவர் எங்க போறாரு? கேட்காதீங்களா? ஏங்க, முதல் மேல் இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. தப்பா போயிடுமா? என்னடா சொல்றீங்க சார்? அதெல்லாம் கேட்காதீங்க சார். அதெல்லாம் சொன்னா அப்புறம் பெரும் பிரச்சனையா போயிடும். பிரச்சனையா? யாருக்கு? எனக்கா? என்னடா சொல்றீங்க? படுவாவி பயலுடா, என்ன மிரட்டுறானுங்க. உங்க மேஸ்திரி எங்க போனாலும் சரி, இந்த நிமிஷம் இப்ப அவர் வந்தாகணும். அந்த ஆளு போன உடனே மட்டையா இருப்பானே, அவனை எங்க போய் தூக்கிட்டு வர்றது? போன் பண்ணுங்க. மங்குடி பயலுகளா, அவனை பார்த்துட்டு உங்களை பாத்துக்கிறேன். ஏய், வந்தோடனே அந்த அண்ணன் வச்சு செஞ்சதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டல. மேத்திரி கதை முடியும் நேரம் இது. கையில கிடைச்சா காட்டுன்னு காட்டிடுவாங்கோ.